வணக்கம் உறவுகளே. இந்த பயிர் பார்த்திங்கன்னா சிவன் சம்பா. இப்போ பாருங்கள், தரையில் தண்ணியே இல்லை, உலர்ந்துட்டு. ஆனால் இப்போ தான் கதிர் வருது. இப்போ இதில் வந்து மழை வந்தால் இன்னும் கூடுதலான மகசூலும் கிடைக்கும். அதான் இந்த இப்போ வர கதிரிலலாம் நிறைய நீர் பிடிப்பு அதிகமாகி அரிசி கொஞ்சம் பெருசாக வரும், விளைச்சல் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு மழை வந்தால் நல்லாயிருக்கும். வரலைனாலும் இந்த கதிரில் உள்ள அந்த பயிர் அப்படியே அரிசியாகி வந்துடும். களைகள் அடர்ந்து கிடந்ததை பார்த்துப்பீங்களோ, இதெல்லாம் களைகள். தண்ணி கொஞ்சம் நின்றுட்டு இன்னும் கொஞ்சம் நாள் நின்றுட்டு இருந்துச்சுன்னா இந்த களைகள்லாம் அழுகி போய் வெறும் பயிர் மட்டும் மேலே நிற்கும். இப்போ பார்த்தோம்னா களையும் பயிருமே இருக்குது. அடர்ந்து நிறைய இருந்த களைகள் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னா அவங்கெல்லாம் மக்கி போயிருப்பாங்க. இப்போ இது மட்டும்தான் இருக்குது. இது இவங்க சிவன் சம்பா. அடுத்து பார்த்தோம்னா இவங்க வந்து மைசூர் மல்லி. சிவன் சம்பாவை விட கொஞ்சம் உயரமாக வளர்ந்துருக்கு. இவங்களும் அதே தான். இந்த கதிர் வருது, இந்த சமயத்தில் தண்ணி இல்லை, வறண்டுருக்கு. இவங்களும் மழை பெஞ்சால் கொஞ்சம் தப்பிக்க வாய்ப்பு இருக்குது. இதுதான் இவங்களோட நிலைமை. வந்துடும் நினைக்கிறேன். இயற்கை நமக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துரும். நல்ல எதிர்பார்ப்புகளோடு தான் வளர்ந்துருக்கு. இன்னும் நல்ல வறட்சியாக இருக்குது. பயிர் மேலே வந்து களைகளும் அதிகமாக இருக்குது. அதையும் மீறி நடுவில் பயிர் வளர்ந்துருக்கும் பாருங்கள். எதிர்பார்ப்புகளும் கொஞ்சம் கூடிய எல்லாத்தையும் எதிர்த்து வளர்ந்துருக்கு. நல்ல வளர்ச்சியும் இருக்குது பாருங்கள். களைக்கு மேலே இருந்து தான் இப்போ பாருங்கள், களைக்கு மேலே பயிர் வந்திருக்காங்க. நல்லாயிருக்கு, பரவாயில்ல. இன்னும் கொஞ்சம் நாள் அறுவடை வரையும் இயற்கை நமக்கு துணை செய்யும். இந்த மைசூர் மல்லி, சிவன் சம்பா ரெண்டு ஊரும் நீங்கள் வந்து இப்போவே கூட முன்பதிவு செய்யலாம். முன்பதிவு செய்ய விலை வந்து நான் உங்களுக்கு முகநூல் பதிவில் போடுறேன், விலை விவரங்களும் போடுறேன். இவங்க வந்து மைசூர் மல்லி நல்ல வளர்ச்சி, சிவன் சம்பாவை விட ஓங்கி வளர்ந்து. நன்றி, வணக்கம்.